யோவான் சுவிசேஷத்துல 2ஆம் அதிகாரத்துல 2வது வசனம் பார்க்கும்போது, இயேசு அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து தான் இந்த பூமியிலிருந்து மாம்சத்துல ஆவியிலும் செய்த ஊழியத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய எல்லாருக்கும். இதை கற்றுக் கொடுப்பதற்குத்தான் ஆண்டவராய் இயேசு இந்த சீஷர்களை ஒரு 12 பேரை தன்னோடு உருவாக்கி கூட வைத்தார். அல்லேலூயா. கவனித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அப்ப 12 சீஷர்களை கூட வைத்தார். அப்ப கல்யாண வீட்டுல இந்த சீஷர்களை ஏன் அழைத்து கொண்டு போறான்னு சொன்னா, அழைக்கப்பட்டிருந்தது ஏன் கொண்டு போறான்னு சொன்னா, தன்னுடைய கிரியைகள் சீஷர்கள் காணட்டும். அல்லேலூயா. வைசலாம். தன்னுடைய கிரியைகளை காண்பதற்குத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த 12 சீஷர்களையும் அழைத்து கொண்டு போனார். தன்னுடைய கிரியை ஏன் காண வேண்டும்? தான் போன பின்பு, தான் ஆவியில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு, தான் பிதாவா இருக்கும் போது ஒரு சீஷனும் தன்னால திராட்சரசம் ஒன்றும் செய்ய முடியாது. அவருடைய கிருபை இல்லாம இவர்களால ஒன்றும் செய்யவும் முடியாது. அப்ப நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு பெரிய ஊழியக்காரனா இருக்கலாம், சின்ன ஊழியக்காரனா இருக்கலாம், எப்படிப்பட்டவளா இருந்தாலும் சரி, அவருடைய கிருபை இல்லாம இங்க ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அப்படியானால் இவரிடத்தில் இருக்கின்ற கிருபை எனக்கு வரட்டும், நான் செய்கிறேன். அல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் இல்லாம, அவருடைய கிருபை இல்லாம யாரும் இந்த பூமியில ஒன்னும் செய்து தீர்க்க முடியாது. அப்படியானால் உங்களிடத்தில் நீங்களும் விரும்பினால் அந்த கிரியைகளை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை நாளுக்கு நாள் சீஷத்தியாய் மாற்றுவதற்கு, ஒரு சீஷனாய் மாற்றுவதற்கு நீ பாடுபட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லும். அல்லேலூயா. அப்படி நான் சீஷனாய் மாறாவிட்டால் என்ன செய்வார் ஆண்டவர்? நான் ஒரு சீஷனாய் மாறாவிட்டால் என்ன செய்வாரோ? செய்வாரல்ல. தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளை பரலோக ராஜ்யத்துக்கென்று யாரை தெரிந்தெடுத்தாரோ அவர்களுக்கு ஆபத்தாகும். பின்ன அநேக அடிகள் அடிக்கப்பட வேண்டியது இருக்கும், அநேக நொறுக்குதல் உண்டாகும். அப்ப அந்த அடிகளும் நொறுக்குதலும் வரும்போது நமக்கு கண்டுபிடிக்க முடியும், கொஞ்ச நாள் கழியும் போது கண்டுபிடிக்க முடியும், என்னை இதனால தான் நஷ்டப்படுத்தி இருக்கா, இதனால தான் என்ன அடித்திருக்கா, நான் அவருக்கேற்ற பாத்திரமாய் அவருக்கேற்ற சிஷத்துவம் இல்லை, அதனால என்னை அடித்திருக்கா. அப்பதான் நீங்க ஒப்பு கொடுக்க போறீங்க, ஆண்டவரே இன்று முதல் நான் உங்களுடைய சிஷத்தியா நான் கூட வருகிறேன். அல்லேலூயா. நீர் எதை செய்கிறீரோ அதை நான் செய்வேன் என்று சொல்லி ஒரு உண்மையான சிஷ பிள்ளையாய் நீங்கள் மாறும்போது கர்த்தர் உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களையும் செய்வார். கர்த்தர் உன்னை பத்திரமாய் காத்துக்கொள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒன்று, ஆண்டவராய் இயேசுவுக்கு தெய்வீகத்தை எல்லாருக்கும் வெளிப்படுத்தல. தேவன் எல்லாருக்கும் அந்த தெய்வீகத்தை வெளிப்படுத்தினா எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்களே, லேசான காரியமாச்ச. அவர் இங்க வந்து கொஞ்சம் கிரியை செய்தா எல்லாரும் அந்த கிரியை கொஞ்சம் சிந்திப்பாங்களே, ஏன் செய்யல? அல்லேலூயா. அவருடைய கிரியை உங்க முன்ன வந்து ஏதாவது செய்யணும்னு சொன்னா, பரிசுத்த ஆவியினால ஏதாவது கிரியை செய்யும் போது நீங்கள் உணர முடியும், இயேசு அந்த கிரியை செய்தார். அல்லேலூயா. ஆவியினால ஒரு கிரியை எனக்கு என் உடம்புல செய்திருக்கா. அப்ப ஏன் அது செய்யல? அப்ப எல்லாரையும் அவர் அழைத்து கொண்டு வரல, எல்லாரையும் சீஷனாய் மாற்ற வேண்டும் என்று வரல, எல்லாரையும் ஒரு சீஷத்தை மாற்ற வேண்டும் என்று ஆண்டவருக்கு பெரிய தால்பிரியம் உள்ள காரியம். அவங்க சுபாவத்தை ஆண்டவர் அறிவார், அவங்க எப்படிப்பட்டவர்கள் என்று ஆண்டவர். ஆனபடிதான் இந்த 12 பேரையும் அழைத்து கொண்டு போய் அங்கே உட்கார வைக்கலாம். முன்ன கல்யாணத்து அச்சரசம் குறைந்து விட்டது. அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த சீஷர்களுக்கும் ஒரு தொடர்பு உண்டாகிறது, அந்த வீட்டுக்காரர்களுக்கும் ஒரு தொடர்பு உண்டாகிறது. அந்த தொடர்பு மூலம்தான் அங்கு வெறும் தண்ணியை திராட்சரசமாய் ஆண்டவர் மாற்றினார். இந்த 12 பேரும் அதை அறிந்த உடனே பிளந்து பிரமிக்கிறார்கள். அல்லேலூயா. சாதா ஒரு மனுஷனா எங்களை அழைத்து கொண்டு வந்தா, சாதாகவே வந்து விட்டோம், இங்க வந்த இவர் ஒரு வார்த்தை சொல்லி அற்புதம் நடந்து விட்டது என்று சொல்லி அவங்களுக்குள்ளே இவரோடு சேருகின்ற கிருபையை கர்த்தர் கொடுத்தார். அப்படி அவங்களோட சேர்ந்தால் மாத்திரம்தான் ஒரு சீஷனாய் மாற்ற முடியும். கரத்தை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. 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 பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்மை ஒரு சீஷனாய் மாற்றும் போது அவர் பேசுகிறது, அவர் நடத்துகிறது, அவர் செய்கிற கிரியைகள் இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்ப இந்த கிரியைகள் நம்ம செய்யும் போதுதான் மெல்ல மெல்ல என்ன செய்வோம், இந்த ராஜ்யத்தை விட்டு பரலோக ராஜ்யத்துக்கு தொடர் உண்டாக்குவோம். நாம் சீஷனாய் மாற்றாவிட்டால் ஒரு ரகசியம் தெரியாது. கடைசி நாட்களில் வயதாகி பெட்டியில வைத்து தூக்கி கொண்டு போடுவாங்க, முடிஞ்சிருச்சு.
அப்ப அதற்கு முன்னே நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பூமியில உனக்கு இனி என்ன கிடைக்க போகுது? இந்த பூமியில உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு கேட்கிறேன். வாக்குத்தத்தம் சொல்லட்டும், பெற்றுக்கொள்ளுங்க. என்ன கிடைக்க போகுது? 4 மாலை போட்ட சின்ன சந்தோஷமாச்சா? 2 நெக்லஸ் போட்ட சந்தோஷமாச்சா? ஒரு கார் வச்சிருந்த சந்தோஷமாச்சா? 2 வீடு கட்டின சந்தோஷமா? ஒன்னும் சந்தோஷம் இல்லைங்க. அது ஒரு பொழுதுபோக்காய் போகிறது. ஆமே, பொழுதுபோக்காய் போகிறது. கோடிக்கணக்கில் பணம் வச்ச சந்தோஷம் இருக்கா? என்ன இருக்கு? அதுல ஒண்ணுமே கிடையாது. நீ ஒரு தெய்வீக பிள்ளையாய் ஒரு சீஷனாய் மாறும்போது அதெல்லாம் உனக்கு வெறுப்பாய் தோன்றும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே, ஒரு வெறுப்பாய் தோன்றும். அல்லேலூயா. அப்ப ஒரு சீஷன் ஒரு குருவை போலாக வேண்டும். ஒரு சீஷன் குருவை போலாக வேண்டும். அப்ப குருவை போல ஆனாதான் அவனை சீஷனை உருவாக்க முடியும். நீங்கள் இயேசுவென்னும் அவருக்கு சீஷத்தியாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை எது தடை பண்ணுகிறது? அதை எது தடை பண்ணுகிறது? நேரம் தடை பண்ணுகிறதா? உலகம் தடை பண்ணுகிறதா? இல்ல வீட்டில் இருக்கின்ற சீரியலும் சினிமாயோ தடை பண்ணுகிறதா? இல்ல உங்க கணவன் தடை பண்ணுகிறானா? யார் தடை பண்ணுகிறா? இல்ல சுற்றுவட்டத்தில் இருக்கிற மனிதர்களால தடை வருகிறதா? எதனால தடை வருகிறது? அப்ப அந்த தடைகள் எதனால வருகிறது? அது பிசாசு கொண்டு வருகிற தடைகள். எதுக்கு? நீ சீஷனாய் மாறக்கூடாது. மாறினா நீ பரலோகத்தை அடைஞ்சிடுவ. அல்லேலூயா. இதுதான் உண்மை. பரலோகத்தை அடைஞ்சிடுவேன். மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் சிலுவை எடுத்துடுவேன், கிறிஸ்துவின் பாடுகள் எடுத்துடுவேன், கிறிஸ்துவின் நிந்தை எடுத்துடுவேன், கிறிஸ்துவின் அவமானத்தை எடுத்துடுவேன், கிறிஸ்துவின் பாரங்களை எடுத்துக்கொண்டு நீ என்ன செய்ற? அவரோடு சஞ்சரிக்க போறா. அந்த சஞ்சாரம் இருக்கக்கூடாது என்று சாத்தான் உன்னை முறிக்க பார்த்தால் ஏதோ வசனத்தை உறக்கம் தூங்குனதை போல கேட்காம இது சரியா சரி இல்லையா, நான் ஒரு சீஷனா இருக்கிறேனா இல்லையா என்று சொல்லி தேவ பிள்ளைகள் ஆராய்ந்து விட்டு இந்த நேரத்தில் ஒரு அபிஷேகத்துக்குள்ள நீ வா என்று கர்த்தர் சொல்லு. அல்லேலூயா. ஆமென். இந்த முறைகள் எல்லாம் பழைய நாட்கள்ல சபையில இருந்தது. அந்த ஊழியர்களுடைய பாணிங்க பெற்றுக்கொள்வதற்கு சில சீஷ பிள்ளைகள் எல்லாம் இருந்தாங்க. இனி அது நடக்குமான்னு தெரியல. அல்லேலூயா. ஏன்னா அவங்களுக்கு தள்ள ஏறாது. அப்ப நீங்கள் கொஞ்சம் பேரா இருக்கிற நீங்கள் இனி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வரும்போது நான் ஒரு சீஷன் என்று சொல்லி வர வேண்டும். வாலிப பிள்ளைகள் சீஷன் என்று சொல்லி வர வேண்டும். கடமை உள்ளவர்களாய், ஒரு உணர்வுள்ளவர்களாய், ஒரு தெளிவுள்ளவர்களாய் வர வேண்டும். ஏதோ ஒரு கூட்டம் கூடுறாங்கன்னு சொல்லி வரவே கூடாது. அல்லேலூயா. நான் அப்படி சபை நடத்த விரும்பவே இல்லை. எனக்கு நியாயம் தீர்க்கிற ஒரு கர்த்தர். அல்லேலூயா. நம்ம பேசுற செய்தி எல்லாம் அங்க நிற்கும். அல்லேலூயா. அதுல வாட்டம் கோட்டம் இருந்தால் நியாயம் தீர்த்துடுவார். அதுக்கு நான் மிகவும் பயப்படுகிறேன். அல்லேலூயா. பரிசுத்தவான்கள் பத்தில பேசிக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஓகே. அப்ப 12 சீஷர்களும் இயேசுவின் அற்புதத்தை அறிந்ததினால அவர் கொடுக்கிற வார்த்தையை கூட கவனித்தார்கள். அவர் கொடுக்கிற வார்த்தை இந்த பூமியில மனுஷன் பேசினது போல அல்ல, அது தேவ வார்த்தையா இருந்தது. அந்த வார்த்தை எப்போது அவர்கள் கண்டுகொண்டார்கள் என்று சொன்னால் அவர் மரித்தோர்கள் இருந்து எழும்பினர் என்பதுதான் அந்த வார்த்தை தேவ வார்த்தை என்று புரிந்து கொண்டார்கள். அலைதான் அதுதான் இந்த புதிய ஏற்பாடு முழுவதும் அந்த தேவ வார்த்தையை சபை தெற்றி போகாமல் சபை வெற்றி அடைவதற்காக நமக்காக ரத்தம் சிந்தி எழுதப்பட்ட வார்த்தை. எவ்வளவு கேவலமா பாட்டுல எவ்வளவு கேவலமா செய்து எவ்வளவு ஆடம்பரங்கள் எல்லாம் செய்து இந்த வார்த்தையை மாற்றி மாற்றி ஏதோ புதிய டெக்னாலஜி வளர்ந்திருக்கு என்று சொல்லி போட்டு மக்களை வஞ்சிக்கும் போது நீங்கள் வஞ்சிக்காம பாதுகாத்துக் கொள்வதற்கு நான் உங்களுக்கு முன்பாய் தேவனோடு இருந்து யுத்தம் செய்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் யுத்தம் செய்ய ஆயத்தமாக வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னா யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை படிக்கலாம். வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி இருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். போதும். அல்லேலூயா. அப்ப சீஷன் ஒரு அடிமையா இருக்க வேண்டும். கிறிஸ்து பரலோகத்தை விட்டு ஒரு அடிமையின் கோலம் எடுத்து இந்த பூமியில வந்திருக்கிறார். அப்ப சீஷன் எதுக்கும் தயாரா இருக்க வேண்டும். சீஷன் எந்த கஷ்டத்தையும் தாங்க வேண்டும். சீஷன் எந்த போராட்டத்தையும் தாங்க வேண்டும். சீஷன் ஒரு பெரிய பவர்ஃபுல் என்று சொல்லி நிற்க கூடாது. சீஷன் உயர்ந்தவன் என்று சொல்லி இருக்கக்கூடாது. எப்படிப்பட்ட இடத்தில் இருந்தாலும் சீஷன் பாதம் கழுவுகிறவனா இருக்க வேண்டும். அல்லேலூயா.
ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இது எதுக்கு ஆண்டவர் காண்பித்தார்னு சொன்னா, அவர்கள் அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு தேவன் என்று அறிந்து கொண்டார்கள். அவர்கள் தேவன் என்று அறிந்து கொண்டதினாலே அவர்களுக்கு புரிந்து விட்டது, அவர் நம்முடைய பாதங்களை கழுவினது மாறி மாறி நாம் பாதம் கழுவி ஒரே இருதயம் உள்ளவர்களாய் இருக்கும்படி, ஏற்றம் இரக்கம் இல்லாம ஒரே சிந்தையா இருக்கும்படி, கிறிஸ்துவின் சிந்தை எப்படியோ அப்படியே நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் இயேசு நம்முடைய பாதத்தை கழுவி இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதனால வேதம் சொல்லுகிறார், எனக்கு சீஷனா இருப்பீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் புரிகிறது? ஆமென், ஆமென். அப்ப நீங்கள் சீஷனா இருக்க வேண்டும், கொஞ்சம் பாடுபட வேண்டும், நெருக்கப்பட வேண்டும், ஆத்துமா அறுவடல் நீங்க எல்லாம் வர வேண்டும். ஒரு ஆத்துமா பக்கத்தில் இருக்க ஆத்துமா எழும்பி போன உட்காரப்பான்னு சொல்ல வேண்டும். எனக்கு என்ன அவன் போட்டும் சொல்லி இருக்கக்கூடாது. இருப்பா, நீ தைரியம் இரு, எங்க போறேன்னு சொல்லி சீஷனா இருக்கின்ற ஒரு ஊழிய பக்கத்தில் இருக்கவங்க விடவே மாட்டாங்க. கொஞ்ச நேரம் கூட இருக்கு, கேட்டு போ. அப்ப சீஷனை நம்ம இல்லை, கவலை கிடையாது. அவன் போனா என்ன, வந்தா என்ன, நம்ம சும்மா இருந்துட்டு போவோம். சரிதானா? எத்தனை பேர் புரியுதுங்க? எத்தனை பேர் புரியுது? நீங்களும் அப்படிதான் ஒரு சீஷத்தையா இருக்கணும். எப்ப யூனுக்கு போனோம் அப்பதான் போனோம். மெசேஜ்னு சொன்னா எழும்பவே கூடாது. அசல்ட் பண்ணும் போது, ஒன்னா அசல்ட் பண்ணும் போது அது வர நாட்கள் சபை ஒரு பூரண சபையா இருக்காது. அது ஒரு சீஷத்துவம் நிறைந்த சபையா இருக்காது. ஒரு சீஷத்துவம் உள்ள சபை, யார் பேசினாலும் சரி, எப்படிப்பட்ட வள்ளல்கள் பேசினாலும் சரி, சின்னவங்க பேசினாலும் சரி, அதுல ஒரு 20 நிமிஷம் கருத்து கண்டிப்பா இருக்கும். அது யார் பேசினாலும் சரி, அந்த 20 நிமிஷம் தான் உனக்குள்ளது, அதுதான் கர்த்தர் தருகிறது. அதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் 1 மணிக்கு காத்திருந்தால் மாத்திருந்தால் அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை தேவ சபை அறிந்து கொண்டு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எங்க சபை இந்த ஒதுக்கப்பட்ட இடத்துல ஒரு சீஷத்துவ சபையாய் வளர, ஒரு குடிக்கிற வெறுக்கிற ஆண்டவரை அறியாத எல்லாருமே ஒரு சீஷத்துக்குள்ளே வருவதற்கு தேவ பிள்ளைகள் ஊக்கத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த கையடிக்கிறது கூட ஒண்ணும் அறியாம கையடிக்கவும் கூடாது. சிலப்ப நான் பேசும்போது கையடிச்சா அது உங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காது. என்ன பேசுறாரு அதுக்கு பின்படிங்க. அல்லேலூயா. ஆமா, ஏன் கைதட்ட சொல்லுங்கன்னு சொன்னா, தூங்காம இருப்பதற்கு. சிலவங்களை தூங்குறத தட்டி எழுப்பதான் கையடிக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமே. ஏன்னு சொன்னா, உங்களை தூங்க வைக்கிற ஒரு ஆள் உண்டு, அவன் கண்டிப்பா சபையில வருவான், அவன் தான் தூங்க வைக்கிற. அதற்கு நீங்கள் கொடுக்காதபடி ஒரு சீஷத்துவாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் சொல்ல. மாத்திரமல்ல, நமக்குள்ளே சண்டை இருக்காது. கால்களை கழுவது என்று சொன்னால் பெருமையோ சண்டையோ வாக்குவாதமோ ஒன்றும் இல்லாமல் நாம் ஒருமித்து இருக்கிறோம் என்று சொல்லி ஒருமித்து நாம் வேலை செய்வதற்கு அந்த சீஷத்துவத்தின் காலை கழுவினா, தேவ பிள்ளை உனக்கு அதிகமான வேலைகள் உண்டு. அதன் மத்தியிலே கர்த்தருக்காய் வேலை செய்யும்படி உன்னுடைய பாதத்தை கழுவும்படியாக மாறி மாறி கழுவி ஆண்டவருக்கு சீஷனாய் இருக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவது. பாருங்க, யோவான் 15:8 சொல்லுங்க, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷனா இருப்பீர்கள். அல்லேலூயா. ஆமென். எத்தனை புரியுது? இந்த கனி நீங்கள் குறைஞ்சா உங்க வாழ்க்கையில உயர முடியாது. உங்க வாழ்க்கையில உயர்வதற்கு முற்றிலுமே ஒரு காரணம் கனி. கனி உள்ள மரத்துல தான் அநேக கல்லறியன்னு சொல்லுவாங்க. ஒரு தோட்டக்காரனோ மரத்தை நட்ட மனுஷனோ யாரா இருந்தாலும் சரி, ஒரு மரத்தை நட்ட பின்பு அதுக்கு வளத்தை போட்டு வளர்த்தின பின்பு அதிலே கனி இருக்கிறார் என்று சொல்லியாக பார்க்கிறது. அப்போ இங்கு சபை இருக்கிறது. நீங்கள் குழந்தைகள் அல்ல, வளர்ந்துட்டீங்க. வளர்ந்த நீங்கள் அந்த மரத்துடைய வளர்த்தி கேட்ட ஒரு கனி வேணும் இல்ல? அல்லேலூயா. வேணுமா வேண்டாமா? வேணும் இல்ல? அது எங்க என்ன ஆண்டவர் கேட்கிறது? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்க சீஷர்கள் தானே, சீஷனாய் ஆகிக் கொண்டிருக்கிறோமே. 20 வயசு, 15 வயசு, 30 வயசு, 40 வயசு, அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பாய் நீங்க வளர்ந்து கொண்டிருக்கிறீங்க. இந்த ஸ்டெப் ஸ்டெப்பாய் வளர்ந்து கொண்டிருக்கிற இடத்துல ஏற்ற வயதுக்கு ஏற்ற காலத்துக்கு ஏற்ற கனி கொடுக்க வேண்டாமா?
அப்ப நீங்கள் ஏற்ற வயசுக்கேற்ற ஒரு கனி கொடுக்காவிட்டால் நாம் என்ன சீஷத்துவத்தில் போயிட்டு இருக்கோம்? உங்க பிள்ளைகள் வளருகிறாங்க, இந்த வயசுக்கேற்ற கனி கொடுக்கணும். இல்ல தண்ணி கொண்டு கொடுக்கணும், அம்மா கேட்டா துறப்பை கொண்டு கொடுக்கணும், கேட்கிற சின்ன சின்ன பொருட்களை கொண்டு கொடுக்கணும். ஏதாவது பிள்ளைக்கு கடமை இருக்குல்ல, கனி வேணும் இல்ல. அது செய்யாவிட்டால் என்ன செய்வாங்க? கீழ்ப்படியாத பிள்ளை, கனி இல்லைன்னு சொல்லி சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, கனி இல்லைன்னு சொல்லி பிள்ளை வெறுக்கிறாங்க. அதே போல நீங்கள் சீஷனா இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு வயசுக்கேற்ற ஒரு கனி கண்டிப்பா நீங்கள் கொடுத்திருக்க வேண்டும். அந்த கனி கொடுக்கிறதுனால தான் நீங்கள் சீஷனாய் மாற முடியும். காரியம், கனியை தேடி இயேசு வருகிறார். அல்லேலூயா. வெறித்தோடி கிடக்கின்ற இருதயத்தை தேடி இயேசு வரல. வெறித்து பாலைவனம் போல கிடக்கின்ற இருதயத்தை தேடி வரல. உதவாத இருதயத்தை தேடி வரல. கர்த்தராகிய ஆண்டவர் தேடுகிறது ஒரு கனி உள்ள இருதயம். அது உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு வேணும். இல்லாவிட்டால் கண்டிப்பா நம் சீஷனா இருக்க முடியாது என்று பரிசுத்த ஆவியான தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய கிருபையும் உணர்வையும் அவங்கள்ட்ட தான் கொடுக்க முடியும். இயேசு கிறிஸ்து விரும்புகிற உணர்வு கிருபை. இயேசு கிறிஸ்து எதை விரும்புகிறாரோ அந்த கிருபைகளை கனி உள்ள வீட்டில், கனி உள்ள மனுஷனுக்கிட்ட தான் கொடுக்க முடியும். கனி உள்ள மனுஷிக்கிட்ட தான் கொடுக்க முடியும். கனி உள்ள மனுஷியத்தான் உணர்வை உண்டாக்குவார். அந்த வீட்டுக்கு போ, கவனிச்சுக்கா, சபையை கவனிச்சுக்கா, ஜாக்கிரதையரு, இதை செய்யன்னு சொல்லி கனி உள்ள வீட்டுக்கு தான் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஆமே. கனி இல்லைன்னு சொன்னா அது சொல்லிட்டு காரியம் கிடையாது. கனி இல்லை, அவர் விட்டு போய் விடுவார். ஆனபடிதான் ஒரு கனி உள்ள, ஒரு கனி இல்லாத அத்தி மரத்தை ஆண்டவர் பார்த்தார். அவர் புசிக்க வேண்டும் என்று ஆசை இருந்தது, புசிக்க வேண்டும் என்று விரும்பினதுனால அதை பார்க்கும்போது இல மாத்திரம் இருக்குது, செழிப்பான மரம். இது எதை குறிக்குன்னு சொன்ன, சில செழிப்பான வீடுகள், உயர்ந்த வீடுகள், உன்னதத்தில் இருக்கிற வீடுகள், பார்க்கும்போது ஏதாவது கிடைக்கும் என்று விரும்புகிற வீடுகள் உண்டு. அந்த வீட்டுக்குள்ள போகும்போது கனி கொடுக்கிற அனுபவங்கள் இருக்காது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த கனி கொடுக்கிற அனுபவம் இல்லாத வீடுகளை உங்களுக்கு பார்த்தா தெரியும். கடைசி காலத்துல டைவர்ஸ் வருகிறது, சண்டை வருகிறது, மாமியார்கிட்ட விரோதம் வருகிறது, மாமனார்கிட்ட விரோதம் வருகிறது, புருஷனுக்கிட்ட விரோதம் வருகிறது, போராட்டம் வருகிறது. எல்லாமே இப்படி உள்ள வீடுகள். புரியுதா? கனி இல்லாத வீட்டில தான் இது வரும். அது இப்போதே நீங்கள் மேற்கொள்ள வேண்டுமானால் எதனால் இதற்கு வருகிறது, ஒரு வீட்டில் எதனால் வருகிறது என்று அறிந்துவிட்டு நீங்கள் அதை மேற்கொள்வதற்கு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம சபையில நிறைய குடிக்கிறவங்க உண்டு. நீங்க என்னைக்கெல்லாம் ரொம்ப சுத்தம் இல்ல, குடிக்கிறவங்க உண்டு. அப்பன மகனும் சேர்ந்து குடிக்கிற வீடுகள் உண்டு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரகசிய பாவம் உள்ள மக்கள் இங்க இருக்கிறாங்க. நீங்க நினைக்க பாஸ்டர் சும்மா சத்தம் இல்ல. இல்ல, ரகசிய பாவங்கள் சிந்தனையில் இருக்கின்ற சில பல பிரச்சனை உள்ள மக்கள் இங்க உண்டு. அவர்களை எல்லாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியல. அவர்கள் வருகிறது ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம். அல்லேலூயா. ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து இருக்காங்க, அவ்வளவுதான். அது 11 மணிக்கு தான் வராங்க சிலவங்க. இந்த 11 மணிக்கு வந்தாலும் சிலர் அந்த 11 அந்த காணிக்க முடிஞ்சோன்னு எழும்பி ஒரு போக்காக்கு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்ன செய்ய முடியும்னே தெரியல. போன் அடிச்சு சொல்லிடுறேன் பாஸ்டர், நான் 12 மணிக்கு போய்விடுவேன். எதுக்கு நீ போற, எங்க போற, உனக்கு என்ன கிடைக்கும்? சபைன்னு சொன்ன என்ன, சபை எப்படி இருக்கணும், அவங்க எப்படி வாழ வேண்டும், இது ஒண்ணுமே அவங்களுக்கு புரியாம இருக்கிறது. நீங்கள் தயவு செய்து சீஷனா இருக்கிற நீங்கள் ஒருவரை கரங்களை பிடித்து கொண்டு சொல்ல வேண்டும், சிநேகிதா கர்த்தருக்கா யுத்தம் செய்வோம். அல்லேலூயா. யோபாப் தம்பியை பார்த்து சொன்னது போல நாம் கர்த்தருக்கு துணி நின்று யுத்தம் செய்வோம். நீ தோத்த நான் அங்க வருவேன், நான் தோத்த நீ இங்க வருன்னு சொல்லி ஒப்பு கொடுத்ததை போல நாம் சேர்ந்து யுத்தம் செய்து பரலோகத்தை அடைவதற்கு வேண்டிய சபை என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுக. புரிந்தவங்கள் கரத்தை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா. 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 உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பது போ, வறண்ட நிலம் தவிப்பது போ, என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா, ஏங்கி ஏங்கி
தவிக்கின்றதையா. ஆமென். தூக்கத்தில் எல்லாம் உங்க ஆத்துமா தவிக்கணும். எழுந்திருக்கும் போதெல்லாம் உங்க ஆத்துமா தவிக்கணும். தூக்கம் முடிந்த உடனே உணவு இயேசுவை பற்றித்தான் வர வேண்டும். உங்க பிள்ளைகளை குறித்து ஒரு உணவு இருக்கிறது போல, குடும்பத்தை குறித்து உணவு இருக்க போல, ஒரு 5 மணிக்கு தூக்கம் முடிந்த உடனே இயேசப்பான்னு சொல்லி கூப்பிட வேண்டும். அல்லேலூயா. காரிய நாட்கள் நமக்கு இல்லை, நேரங்கள் நமக்கு இல்லை. சாத்தான் சுத்தி வளைத்து எல்லாரையும் முத்திரை தரிப்பிக்கும்படி கொண்டு வரும்போது நாம் அகப்பட போறோம். அல்லேலூயா. நாம் அதில் அகப்பட போறோம். அந்த அகப்படுகிறதுல நீங்கள் தோல்வியடைந்து அந்த முத்திரை தரித்து கொண்டால் யாரும் போக முடியாது பரலோக ராஜ்யத்துக்கு. அல்லேலூயா. அது சில வேளை உங்க காலத்துல வந்தா அதுக்கு எதிர்த்து நிற்கும்படி கிருபை கத்த தரும்படியாய் ஜெபித்து கேட்க பரிசுத்த ஆவியான தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்களுக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்கு தெரியுமே, எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். தெரியாம இருக்க நடிக்க கூடாது. இனி வந்து அதை சம்பாதிக்கணும், இதை அதுக்குள்ளே காலங்கள் கிடையாது, நேரங்கள் ஒன்றும் கிடையாது. மெல்ல எப்படியாவது இந்த ராஜ்யத்துக்கு போவதற்குள்ள வழியை பார்க்கணுமே தவிர இங்க ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. பசிய கத்தர் போக்கடி தருவா, உணவை உடைய எப்படி தருவா, எல்லாம் தருவார். எப்படியாவது ஆண்டவரே என்னை இந்த ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கவனமா இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்ல. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். உங்களை மாம்ச இச்சைகள், உங்களை மாம்சம் எப்படி அடக்குதுன்னு பாருங்க, உங்களை மாம்சம் எப்படி கட்டுப்படுத்துன்னு பாருங்க, நீங்க வீட்டில் எப்படி இருக்கிறீங்கன்னு பாருங்க. தேவ ராஜ்யத்துக்குரிய சிந்தனை இல்லாம இருக்குமானால் மாம்சம் உங்களை கட்டுப்படுத்தும். சபையில வந்தாலும் தூக்கம் தான் வரும், சபையில வந்தாலும் உணவு இருக்காது, சபையில வந்தாலும் கவனம் இருக்காது. சிலவங்க உறங்கினா கூட உள்ளுணர்வு கரெக்டா இருக்கும். அல்லேலூயா. கண் அசைந்தா கூட உள்ளுணர்வு சரியா இருக்கும். காரியம் அவர்களை கத்தர் நடத்தி கொண்டு உங்களை கத்தர் நடத்தும்படி ஒரு சீஷனாய் மாற வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். அப்ப நம்ம கனி கொடுக்கிறதுல வர வேண்டும். உங்களுக்கு என்ன இருக்கு அதை கனி கொடுக்க வேண்டும். முதல் கனி என்பது அவரை நேசிக்கிறதா, அன்பு வைக்கிறதா முதல் கனி. சரியா நேசிக்க வேண்டும். சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. நேசிக்கிறவங்களுக்கு தெரியும், அவங்க நேசிக்கிறவங்க பேச்சுல தெரியும், செயல்பாடுல தெரியும். அவன் உண்மையா நேசிக்க வேண்டும். ஒரு கணவனை நேசிக்கிறது போல, ஒரு பிள்ளை நேசிக்கிறது போல ஆண்டவரை உண்மையா நேசிக்க வேண்டும். அந்த உண்மையா நேசிக்கிற இடத்துல டைவர்ஸ் இருக்காது, பிரிவினை இருக்காதுங்க, அது கரெக்டா இருக்கும். அல்லேலூயா. அந்த உண்மையான ஒரு நேசம் இல்லாவிட்டால் தான் பிரிவினைகளும் டைவர்ஸுகளும் வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். அதை லவ் வந்து புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இயேசுவோடு இருக்கின்ற லவ் ஏதோ தொடக்க காலத்தில் இருந்தது போல இருக்கக்கூடாது, புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஒரு மனைவி சொல்ல வேண்டும், நான் முன்னிருந்த விட உங்களை நேசிக்கிறேன். அல்லேலூயா. திருமணம் ஆன டைமில் இருக்கிறதை விட நான் உங்களை நேசிக்கிறேன். ஒரு புருஷன் சொல்ல வேண்டும், குணத்தை பார்த்து அதிகமா நேசிக்கிறேன். அல்லேலூயா. முன்ன அழக பார்த்து நேசித்தேன், இப்ப குணத்தை பார்த்து உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லத்தக்கவாய் கர்த்தர் சொல்ல வேண்டும், உங்கள் குணத்தை பார்த்து நான் உன்னை நேசிக்கிறேன் மகளே என்று சொல்லத்தக்கதாய் ஒரு தேவ கிருபை இந்த பகல் வேளையிலே சம்பாதித்து போக பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும், தேவ மகிமை இறங்கட்டும் உங்கள் மத்தியிலே. தேவ கிருபையினால் நிரப்பப்படட்டும். ஆமென், ஆமென். ஒரு ஆவிக்குரிய நிலைமையில், ஆவிக்குரிய பொக்கிஷத்தில் எங்கே குறைவு இருக்கிறதை கண்டத்தி நீங்கள் இன்றைக்கு ஒரு கனி கொடுக்கிற நல்ல அனுபவத்துக்குள்ளே வந்தால் கர்த்தர் அநேக கட்டுகளையும் அநேக பிரச்சனைகள் அநேக போராட்டங்களை கர்த்தர் மாற்றி உன்னை விடுதலை தந்து உன்னை மீண்டும் நிலைநிறுத்த என் ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறேன் என்பதை பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறதுக்காய் சோத்திரம், சோத்திரம். எங்கே குறைவிருந்தாலும் சரி தேவ அன்பிலே குறைவில்லாதபடி பாதுகாத்து கொள்ள ஆவியானவர் சொல்லி கொண்டிருக்கிறதுக்காய் சோத்திரம். என்னமாய் ஊக்கமாய் கரங்களை தட்டி கர்த்தாவே எனக்கு ஒரு அபிஷேகத்தை தைலத்தை தரத்தக்கதாய் நீர் விரும்புவதை நான் எப்படி செய்ய வேண்டும் என்பதை உணரத்தக்கதாக ஆவியானவரே என்னோடு பேசும், என்னோடு பேசும் என்று கேட்டால் கர்த்தர் உன்னை கனி கொடுக்கிற ஒரு நல்ல மகளாய் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறதுக்காய் சோத்திரம். ஹல்லேலூயா. அப்ப கனி என்பதை இந்த சீசர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மரம் பட்டு போச்சு, அதைத்தான் பேதுருவை உணர்த்தி கொடுத்தான். நீ சபித்த மரம் பட்டு போச்சு. இதைத்தான் பேதுரு உணர்ந்து கொண்டான். அந்த அன்பை பேதுரு உணர்ந்து கொண்டது எப்போ என்று சொன்னால், அவர் கனி கொடுக்கிறதை அறிவிப்பதற்காய் தன் சரீரத்தையே கொடுத்துட்டாரு.
அல்லேலூயா. அவருடைய ஒவ்வொரு சொட்டு ரத்தம் உனக்காக, அவருடைய சரீரம் உங்களுக்காக எனக்காக கிழிக்கப்பட்டதை பின்பு பேதுரு உணர்ந்து கொள்ளுகிறான். இது தான் உண்மையான கனி. அல்லேலூயா. இப்படி நீங்கள் அவருக்கு சுகந்த வாசனையான பலி செலுத்த ஒரு கனி கொடுக்க ஆராதனைக்குள்ளே வர வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லு. அல்லேலூயா. நமக்கு 50 வருஷம் என்ன போட்ட ஒரு முக்காடும் ஒரு வித்தியாசமான இருப்பும் அப்படி. அல்லேலூயா. இது கழிஞ்சதை மறந்துடுறீங்களே. ஆமே. ஞாயிற்றுக்கிழமை ஒன்றும் காணாத. அல்லேலூயா. பிரைசலாம். நான் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது வந்து இருப்போம், ஒன்றும் தெரியாது. ஒன்று அப்படி இருக்கும்போது தான் தெய்வ கோபம் சபையில் பற்றி எறியும். அல்லேலூயா. பிரைசலாம். ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று கதை. அப்ப பாருங்க, ஒரு காலகட்டம் கழியும் போது பாருங்க, ஆண்டவராகிய இயேசு மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை படிக்கலாம் சீக்கிரம். அப்பொழுது அவர் 12 சீஷர்களை தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த அதிகாரம் எப்ப வரும்? இப்ப அவர் ஆவியில் இருக்கிறார். நமக்கு கற்றுக் கொடுத்தாச்சு, எல்லாம் கற்றுக் கொடுத்தாச்சு. அவர் எல்லாம் கற்றுக் கொடுத்து சீஷர்களை வைத்து நமக்கு கற்று தந்திருக்கிறார். பைபிளை வச்சு கற்று தந்து அவர் இப்ப ஆவியில் இருக்கார். அப்போ அவர் வந்து 12 சீஷர்களை கூப்பிடுகிறார். கூப்பிட்டு அவர் என்ன செய்கிறாரு? அசுத்த ஆவிகளை விரட்டுவதற்கும் நோய்களை மாற்றுவதற்கும் என்ன செய்கிறாரு? அதிகாரம் கொடுத்தார். அந்த அதிகாரம் நமக்கு இல்லையா? அப்போ ஹலோ, அது ஒரு பாஸ்டர்ட்ட மாத்திரம் இருந்தா போதுமா? இல்ல ஒரு மூப்பர்ட்ட மாத்திரம் இருந்தா போதுமா? இல்ல இப்ப நீங்க நினைக்கும் ஒரு பெரிய சபையை கட்டி அவங்ககிட்ட இருந்தா மாத்திரம் போதும், உங்ககிட்ட வேண்டாமா? அப்ப சீஷன் என்றாலே, ஒரு சீஷத்தி என்று சொன்னாலே, ஒரு நாள் உங்களுடைய ஆண்டவரோடு நீங்க சஞ்சரிக்கிற அந்த வழிகளை அறிந்த உடனே கூப்பிடுகிறார். சாமுவேலை கூப்பிட்டு சொல்லுவ, இன்று முதல் உனக்கு ஒரு கிருபை நான் தருகிறேன், நோய்களை தீர்க்கும் கிருபைகளை தருகிறேன். இன்று முதல் விடுதலை தருகின்ற கிருபை தருகிறேன். இன்று முதல் பிசாசுகளை ஓட்டுற கிருபைகளை தருகிறேன் என்று சொன்ன என்ன செய்யணும்? இவர்கள் 2 வருஷம் கூட நடக்கல, 2 வருஷம் நடந்து அந்த டைம்ல தான் அந்த கிருபை கத்தர் கொடு காரியம் அவங்க ஒரு சீஷனாய் நடப்பதற்குள்ள ஒரு தகுதி அவங்க மேல வந்தது. கரத்தை தட்டி கத்தர் நன்றி சொல்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போதாது, நல்ல ஆவி நிலைமையில் இருக்க வேண்டும். ஒரு அர்த்தமில்லாத மெசேஜ் கைதட்டி சாவுறாங்க, ஒரு அர்த்தமில்லாத மெசேஜ் கூக்குரல் போட. பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரத்துடைய வளர்த்தியை கத்தர் பார்க்கிறார். மரத்துடைய வளர்த்தியை பார்த்து ஒரு சீஷனாய் மாற்றி அவனை அழைத்து சொல்ல, நீ பிசாசை விரட்டு, அதுதான் அவனுடைய ஊழியம். நோய்களை குணமாக்க, அதுதான் அவனுடைய ஊழியம். வசனத்தை பேசுறதுன்னு சொன்னா கிறிஸ்துவின் குணத்தை அறிந்திருக்க வேண்டும். கிறிஸ்துவின் எப்படிப்பட்ட குணம் என்பதை நாம் அறியாம வசனம் பேச முடியாது. அது காலில்லா ஒற்ற கால் இல்லாத போல ஆயிடும், ஒரு கை இல்லாத போல ஆயிடும். அப்ப இயேசுடைய கூட நீங்கள் இணையும் போது தான் அந்த வசனம் உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். இப்படி அவர் எதிர்பார்க்கிறார், இப்படி பேச விரும்புகிறார், இப்படி செயல்பட விரும்புகிறான்னு சொல்லி நீங்க அறிய முடியும். அப்ப உங்களை இத்தனை பேர் இருக்கிறீங்க, உங்க தோல்வி பிராடு ஊழியம், பிராடு விசுவாசிகள் இருக்கக்கூடாது, கள்ள ஜபம் இருக்கக்கூடாது. அந்த ஜபத்துக்கு ஒரு பதில் உண்டாக்கி கொள்ள வேண்டும். நம்ம பிராடுகள் அல்ல, ஜபத்துக்கு ஒரு பதில் உண்டாக்கி கொள்ள வேண்டும். அப்ப இன்று முதல் நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை நீங்கள் செய்யும் போதுதான் உன் வீடு சமாதானமாய் கட்டப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒன்று பிசாசுக்கு நீங்க விரோதியா இருப்பீங்க கடைசி வரை. இன்றைக்கெல்லாம் கடைசி வரை பிசாசுக்கு நீங்க விரோதியாத்தான் இருக்கணும். பிசாசுக்கு நீங்கள் விரோதியா இருக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்க வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காண்கின்ற அந்த உலகத்தோடு பிசாசு முடிந்து விட்டான். காணாத உலகத்தில் அவன் இருக்க மாட்டான். அங்கே நீ சமாதானமா இருக்க வேண்டுமானால் இந்த நாட்களிலே பிசாசோடு யுத்தம் செய்ய பரிசுத்த ஆவியானவர் உன்னை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா.